ஜஸ்ட் 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 30 டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ அது எல்லாத்தையும் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபிலிம் பண்ணுறது, எங்கே ஷூட் பண்ணுறது, எங்கே நான் போஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ, நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் விளாக்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் அ நாலேஜ் இன் இட். ஸோ இப்போ எடிட்டிங் கொஞ்சம் லேர்ன் பண்ணனால அந்த எடிட்டிங் ஸ்கில்லோடு சேர்த்து என்னோடய விளாகை நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ தட்ஸ் வை இனிமேல் ரெகுலராக விளாக் வந்துகிட்டே இருக்கும். எய்தர் வீக்லி ட்வைஸ் போடுவேன், இல்லைனா டெய்லி போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா வீக்லி 1 வீடியோவாவது கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த விளாக் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றப்போ, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டூ மென்டர்ஷிப் ஆல்சோ. ஸோ அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை டிப்பாக நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ். ஸோ மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. இன்னும் ஜஸ்ட் இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 30 டேஸில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதை தாண்டி நியூவாக ஆட் பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராப்பராக. ரிவிஷன் வித் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ்னால் நாட் ஓன்லி மார்க், பிஓக்யூ அட்டன் பண்ணுங்கள். பிஓக்யூ நிறையா அட்டன் பண்ணணும். அண்ட் பிஓக்யூ தாண்டி வேறு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பிஓக்யூ ப்ளஸ் உங்களுக்கு வந்து தீம் பேஸ்டாக போய் ரிவிஷன் வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் வந்து வெய்தர் உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணும், ஆரல்ஸ் மேக்ஸிமைசேஷன் பண்ணும். அது உங்களோட ஐக்யூ வச்சு நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்றதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இட்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஆரல்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திருப்பி நம்ம விளாக் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விளாக் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் I want to share my knowledge for my juniors. இதுதான் ஒன்லி ரீசன். அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங், நைட் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் ஸோ நான் படிக்கிறத எஃபெக்டிவாக படிக்க ட்ரை பண்ணுவேன். நடுவில் தலைவலி வரும், இதுதான் மெயின் டூல். ஸோ நிறைய பேருக்கு தலைவலி வரலாம். ஸோ என் குரூப்பில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிசெட் பார்க்குறப்போலாம் எனக்கு அப்படியே செம்ம ஒன் சைட் பெயின் மாதிரி வந்துடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப், அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதுவும் நான் மறந்துட்டேன். ஸோ இதுக்கு இந்த ஹிமாலயன் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உட்காந்து நான் மாரத்தான் தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். மாரத்தான்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டக்குன்னு ரிவிஷன், எனக்கு டக்குன்னு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட பெட் ஒரு 2 days பிஃபோர் இறந்துட்டான். ஸோ அந்த பெட்டுக்கு என் அம்மாவுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவனோட மட்டமான ஒரு குவாலிட்டியில் ஒரு பிக்சர் கிடச்சிச்சு. அந்த பிக்சரை எடுத்துகிட்டு ஃப்ரேம் போட சொல்லிட்டேன். ஃப்ரேம் போடுற அண்ணா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் தான். ஸோ அதனால் ஃப்ரேம் போட்டுட்டார் 1 hourலேயே. அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரீச் பண்ணோன்னே இதுதான் அவரோட ஸ்டுடியோ, ஆர்கே ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு கூடல் நகர்லேருந்து அந்த உழவர் சந்தை ஆணையூர் ரோடு அந்த ரோட்டில் தான் இருக்கும், லொக்கேட் ஆகிருக்கும். இன்கேஸ் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா அவரோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெட்டர் ப்ரைஸில் பண்ணி தருவார். அண்ட் நம்மளோட சேனல் பார்த்துட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, ஏன்னா நம்ம சேனல்லே இன்னும் க்ரோ ஆகலை. ஓகே, இட்ஸ் நாட் ப்ரமோஷன், நல்லா இருந்துச்சு, ஜஸ்ட் ஐம் ஷேரிங், அவ்வளோதான். ஸோ வர சொல்லிவிட்டு ஆளில் காணோம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ சரி, இங்கே ஏதாவது ஃபன் பண்ண முடியுமான்றதை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் வந்து ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் என்னோட பெட் இறந்துட்டான், அதனால தான் ஃப்ரேம் போட மாட்டேன். ஸோ அதுக்கு ரிலேட்டபுளாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே அவனை மாதிரி இருந்தாங்க, அப்படியே. ஆனால் ஸ்ட்ரீட் டாக் அவன். ஸோ எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அவன் தான் வந்துச்சு. அவன் எனக்கு ப்ளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோரில் போயிட்டு டக்குன்னு என்ன கிடைக்கும்னு பார்த்தேன். பிஸ்கெட் தான் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயில் காலமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பெட் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைனா வாட்டராவது போவ் பண்ணி வைங்க ஏதாவது பவுலில். ஏன்னா மதுரையில் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்கு. அதனால தான் அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் அப்படியே அங்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து அவர் எனக்காகன்னு பண்ணி கொடுத்தாரு. பிகாஸ் வந்து நான் 4:45 தான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். வித்தின் 15 minutes 20 minutesக்குள்ளே 5:30க்கு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றது இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அவரோட ஃபேஸை வந்து நான் பிளர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவரோட ப்ரைவசி அது அவர்கிட்ட நான் கேட்கல.
அதனால நான் அது பண்ண முடியாது. ஆனால் ஆர்கே ஸ்டுடியோ தன்னா செம்ம கேரக்டர், நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக பண்ணி தருவார். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இவனோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ரியாக்ஷன் வீடியோ நம்மளோட சேனலில் நாளைக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோதான் ஃபுட்டேஜ் இருந்துச்சு, என்னால் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இப்போ தான் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணி அதை பேப்பர் ரோல் பண்ணி நீட்டாக நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணார். ஆனால் இதோட காஸ்ட் வந்து நான் போட்ட ஃப்ரேமோட சைஸ் வந்து 15x10 ஐ திங்க். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து எனக்கு 650 சார்ஜ் பண்ணார். நான் ஒரு 50 rupees குறைச்சிட்டு 600 அரௌண்ட் கொடுத்தேன். ஸோ நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுகிட்டையும் நான் ரெஃபர் கேட்டேன், பிகாஸ் அவன் வந்து தாவேக்கால இருக்கான். ஸோ அதனால அவனுக்கு தெரியும், நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அவன் வாங்குவான். அதனால அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அவனும் இது கரெக்ட் ப்ரைஸ் தான்டா, ஏன்னா மார்க்கெட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ என் அம்மா எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்கன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அம்மா ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. ஸோ கேட்ச் யூ லேட்டர் கைஸ், பாய்.